ரைட். ஓகே, எப்படி டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறது, ஃபோட்டோஷாப் டாக்குமெண்ட் ஃபைலுக்கு போயாச்சு, நியூ. ரைட். இந்த ஷார்ட்கட் கீ என்ன பார்த்துக்கிறீங்க, கண்ட்ரோலோட என்ன ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இது ஷார்ட்கட். ஓகே, ரைட். இப்போ வந்து இதில் வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா அதுக்கு பேர் கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஓகேங்க. ஓகே, இப்போ நான் வந்து ப்ரீசெட்டில் போயிட்டு நான் வந்து இன்டர்நேஷனல் பேப்பரை செலக்ட் பண்ணுறேன். இன்டர்நேஷனல் பேப்பருக்குள்ள நிறைய சைஸஸ் இருக்குது. நான் வந்து ஃபர்ஸ்ட் A4 எடுக்கிறேன். எடுத்துறதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு வரும் மில்லிமீட்டர், இதெல்லாம் வந்து அவங்கள அந்த A4 சைஸுக்குள்ள சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரைட், வித் இவ்வளோ, ஹைட் இவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க, ரெசல்யூஷன் இவ்வளோ. அப்படி இதை இன்ச்சஸ்க்கு மாற்றினா இன்ச்சஸ்க்கு மாற்றலாம். ரைட், உங்களுக்கு இது எந்த ரூலரில் எந்த ரூலர் உங்களுக்கு லேஸோ அதுக்கு மாற்றிக்கேன். நான் வந்து எப்பவுமே இன்ச்சஸ்க்கு தான் மாற்றிக்கிறது. நான் இன்ச்சஸ்க்கு மாற்றிட்டு நான் ரைட். இப்போ ஒன்றுமே சேஞ்சஸ் பண்ணலை, A4 சைஸுக்கு மாற்றினேன். இப்போ நாங்கள் உள்ள அந்த மெஷர்மெண்ட்டை வந்து மாற்றினேன். ஓகே, மில்லிமீட்டரில் இருந்துச்சு, நான் இன்ச்சஸ்க்கு மாற்றினேன். உங்களுக்கு தேவைன்னா மில்லிமீட்டர் உங்களுக்கு பிடிக்கும்னா மில்லிமீட்டர்லேயே வச்சுருக்கேன். ஓகே, அது இஷ்யூஸ் இல்லை. ஓகேண்ணா, ஓகே ரைட், இவ்வளோதான். ஓகே, நீங்கள் ஓகே பண்ணீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பிளாங்க் ஷீட் ஒன்று, அதாவது ஒரு பிளாங்க் A4 ஷீட் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு A4 தாள் ஒன்று நீங்கள் கடையில் போயிட்டு வாங்கினீங்கன்னா ஒரு பிளாங்க் A4 தாள் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த லுக்கில் தான் உங்களுக்கு A4 தாள் ஒன்று நீங்கள் கடையிலேருந்து வாங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளாங்க் ஷீட்டை தான். ரைட், இப்போ என்ன பண்ண போறேன்னா ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது சொல்றது வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸ். ரைட், இதுதான் அந்த பிளாங்க் தாள். இந்த பிளாங்க் தாளில் தான் நம்மளோட ஆர்ட் ஒர்க்ஸ் டிசைன் பண்ண போறோம். இதுக்கு சொல்றது நம்ம ஒர்க் ஸ்பேஸ். இதுக்கு நம்ம சொல்றது என்னது, டூல்ஸ். இதுக்கு சொல்றது வந்து மெனுஸ்னு. ரைட், இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா நம்ம இப்போ இங்கிட்ட பாருங்க, புது விஷயம் ஒன்று இருக்கு, லேயர்னு சொல்லி. ரைட், நம்மளோட ரைட் ஹேண்ட் கார்னர்ல பாத்தீங்கன்னா லேயர்னு சொல்லி. ரைட், இந்த லேயர்னா என்னத்துக்குன்னா இப்போ நம்ம வந்து ஒரு இப்போ இந்த குரல்ல மாதிரி தடப்பட இதில் போட்டு வரையலாம் இயலாது. நம்ம ஒரு ஆப்ஜெக்டை வரைகிறோன்னா ஒரு லேயர் போட்டு தான் வரையணும். ஏன்னா அந்த லேயர் போட்டு வரைஞ்சா அந்த ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ற நேரம் அந்த லேயர்ல அந்த லேயர் மட்டும் மூவ் ஆகும். ரைட், அதனால இப்போ நான் நார்மலா ஒரு லேயர் ஒன்று போடுறேங்க. பாருங்க, ஒரு லேயர் ஒன்று போடுறேன். இப்போ லேயர் போடாம ஒன்று வரைகிறேனே பாருங்க, நான் சும்மா ஒன்று ட்ரா பண்றேன். இதா இருக்கு. இப்போ நார்மலா அதுல மாதிரியே ஒன்று ட்ரா பண்ணும். அதில் ட்ரா பண்றதுக்கு இது இந்த இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் இப்போ ரெக்டாங்கிள். இதை எடுத்து இப்படி நீங்கள் வரைஞ்சிங்கன்னா ரெக்டாங்கிள் வரப்பட்டுருச்சு. இப்போ ரெக்டாங்கிள் இந்த வரப்பட்டுருச்சு. இப்போ ரெக்டாங்கிள் இந்த மாதிரி இதை எடுத்து வந்து தனி ஆப்ஜெக்ட்க்கு இந்த மாதிரி போகுது. ரைட், இப்போ நமக்கு இதை மூவ் பண்ணால் இதில் மூவ் ஆகும். இந்த லேயர் மாதிரி தனியாகவே உங்களுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நான் எனக்கு இது தேவையில்லை, நான் அதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து டிரெக்டாக இருந்தால் இது வந்து மூவ் டூல், இது வந்து நம்மளுக்கான ரெக்டாங்கிள் மேக்யூ டூல். இதில் வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று இப்படி வரையும். இப்படி கீறிட்டு ரைட், இப்படி ஒரு கீறினதுக்கப்புறம் சும்மா நார்மலாக பாருங்க இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு கலர் ஒன்று ஃபில் பண்ணுறோம். எப்படி கலர் ஃபில் பண்ணுறதுன்னா ரைட், லேசான வழி. இது ஃபர்ஸ்ட் டூல் வந்து மூவ் பண்ணுறது, இதை வந்து கலர் ஃபில் பண்ண போகிறோம். கலர் ஃபில் பண்ணுற நேரம் பாருங்க ஒரு டூல் ஒன்று அதே மாதிரி தான். இதை கிளிக் பண்ணீங்கன்னா கலர் பக்கெட்னு ஒன்று இருக்கு. இந்த பக்கெட்ல கீழே பாருங்க கலர் சூஸ் பண்ணுறது. இதுக்கு ஃபில் கலர்னு சொல்றது, இதுக்கு வந்து ஸ்ட்ரோக் கலர். ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர். ரைட், அதில் மாதிரியே தான் ஃபில் கலர், ஸ்ட்ரோக் கலர். இப்போ நான் வந்து ஃபில் கலருக்கு வந்து ஃபில் கலர்னா இந்த ஆப்ஜெக்ட் உள்ளுக்கு ஃபில் பண்ற கலர், ஸ்ட்ரோக் கலர்னா இந்த கலர். நான் வந்து ஃபில் கலருக்கு வந்து எந்த கலர் வேணா கொடுக்கலாம். இதை கிளிக் பண்ணா இந்த பார்த்தீங்கன்னா கலர் மீட்டர் வந்துச்சு. இதில் நிறைய கலர் இருக்கு. இந்த மீட்டரை மேலே அப்படி தூக்கிட்டு போறேன், உங்களுக்கு வேணுங்கிற கலர் என்னென்ன கலரோ உங்களுக்கு பார்த்துக்கொள்ள முடியும். பார்த்தீங்கன்னா ரெட்ல இருந்து உங்களுக்கு தேவையான கலரை வெளியே பார்த்துக்கிட்டு போக முடியும். எனக்கு வந்து இந்த ஊதா வேணும்னா இந்த ஊதாவை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டோம்னா இந்த கலர் ஊதாவா மாறிடுச்சு. இப்போ எனக்கு வந்து பச்சை வேணும்னா பச்சை கிட்ட வச்சு பச்சை கிட்ட கொண்டு போனோம்னா இந்த பச்சை வந்துச்சு. இப்போ இதே வந்து மஞ்சள்கிட்ட கொண்டோம்னா மஞ்சள் வந்துச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான கலர் ஏதோ இப்படித்தான் இந்த கலரை நீங்க கொண்டுட்டு போறீங்க பச்சைக்கு சிவப்புக்கு கொண்டுட்டு போனதுக்கப்புறம் பாருங்க சிவப்புல உள்ள அவ்வளோ விஷயம் வந்துருச்சு. உங்களுக்கு வந்து லைட் வேணுமா,
இல்லைன்னா டார்க் சிவப்பு வேணுமா, ரொம்ப லைட் வேணுமா, ரொம்ப லைட் வேணுமா, ரொம்ப லைட் போனோம்னா பிளாக்கு போயிடும். இந்த பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்துச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி ரெட் வேணுமோ அதை நீங்க தீர்மானிச்சுக்கலாம். அதே மாதிரி தான் இப்போ ஊதா கலர். உங்களுக்கு என்ன மாதிரி ஊதா கலர் வேணும்ன்றது நீங்க தீர்மானிச்சுக்கலாம். லைட் ஊதா கலர் வேணுமா, டார்க் வேணுமா, லைட் வேணுமா, ரொம்ப டார்க் வேணுமா. அதே மாதிரி தான் நீலமும். இப்ப நீலமும் எப்படின்னாது லைட் நீலம் வேணுமா, ரொம்ப டார்க் நீலம் வேணுமா. இப்ப இதையும் நீங்க வந்து தீர்மானிச்சுக்கலாம். அதே மாதிரிதான் பச்சை நீலம். ரொம்ப டார்க் பச்சை வேணுமா, லைட் பச்சை வேணும், இதையும் நீங்க தீர்மானிச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களோட கையில தான் இருக்கு தீர்மானிக்கிறது கலர்ஸ், ரைட். நான் வந்து சும்மா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கலர் ஒன்று எடுக்கிறேன். ஏதாவது ஒரு கலர் சும்மா அப்படி கலர் மீட்டர்ல மூவ் பண்றேன். ஒரு கலர் இந்த பச்சையா இருக்கு, ரைட். ஓகே பண்ண ஓகே பண்ண இந்த கலர் வந்து இதாக வந்துச்சு. இப்போ இந்த கலரை தான் கொண்டு வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம். ஃபில் பண்ற நேரம் நமக்கு ஒரு பெயிண்ட் பக்கெட், இந்த மாதிரி பக்கெட், இந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு சொல்ல போனோம்னா ஒரு நீங்க ஒரு பெயிண்ட் டின் ஒன்று வாங்கின மாதிரி தான். கலரை அதில் ஃபில் பண்ணிக்க, உங்களுக்கு என்ன தேவையான கலரோ அந்த கலரை அதில் ஃபில் பண்ணிட்டீங்க. இப்போ அந்த கலரை வந்து பக்கெட்ல ஃபில் ஆயிடுச்சு. இந்த பக்கெட்ல ஃபில் பண்ண கலரை கொண்டாந்து இதில் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஆப்ஜெக்ட்ல ஃபில் ஆயிடும். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ சிலெக்டன் மூட்ல இருக்கு. இதை வந்து நீங்க எடிட்ல போயிட்டு சாரி சிலெக்ட்ல போயிட்டு டீசிலெக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீசிலெக்ட் ஆயிடும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இது இப்போ நம்ம எந்த டூல்ல இருக்கோம், பெயிண்ட் பக்கெட் டூல்ல இருக்கும். நமக்கு வந்து கலரை மட்டும்தான் இதை ஃபில் பண்ண முடியும், நமக்கு இதை மூவ் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் மூவ் பண்றேன்னு என்ன டூலுக்கு போகணும், மூவ் டூலுக்கு போகணும். மூவ் டூல்ல மூவ் பண்ணா மூவ் ஆகாது. ஏன் என்ன பிரச்சனைனா நமக்கு கொரல் ரோல் அந்த பிரச்சனை கிடையாது. நமக்கு வந்து லேயர்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா கிரியேட் ஆயிடுவாரு. இதுல வந்து அப்படி கிடையாது. இதுல வந்து லேயர்ஸ் கிரியேட் பண்ணி தான் நம்ம செய்யணும், ரைட். இப்ப நான் முதல்ல ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று தூக்கி போட்டேன். அந்த ரெக்டாங்கிளுக்கு ஆட்டோமேட்டிக்கலா லேயர்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு கிரியேட் ஆகுறதுக்கான ஆப்ஷன் வந்து போட்டோஷாப் கொடுக்கல. இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க ஒரு லேயர் ஒன்று போடணும். லேயர் ஒன்று போடுறதுக்கு பாருங்க, கீழே பாருங்க லேயர் இருக்கு, இந்த சிம்பிள். அப்படி இல்லைன்னா லேயர்ல போயிட்டு லேயர்ன்ற இதுல போயிட்டு நியூ லேயர், இந்த மாதிரி 2 முறை இருக்கு. லேசான முறை இதுதான் ரொம்பவே யூஸ் பண்ணுவாங்க. உங்களோட லேயர் பேனல்ல கீழே பாருங்க இந்த மாதிரி ஒன்று, இதை கிளிக் பண்ணி நீங்க லேயர்ஸை போட்டுக்கலாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு புது லேயர் ஒன்று வந்துச்சு. இப்போ அந்த புது லேயர்ல நம்ம எப்படி ட்ரா பண்றது, இந்த மாதிரி ஒன்று கிளிக் பண்றீங்க, இப்படி ட்ராக் பண்றீங்க. உங்களுக்கு கலர் என்ன தேவையோ அந்த கலரை செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் மீட்ல தேவையான கலரை நீங்க சூஸ் பண்றீங்க. சூஸ் பண்ணிட்டு இப்ப பெயிண்ட் பக்கெட் டூல்ல தான் உங்களுக்கு அந்த கலரை வந்து ஃபில் பண்ணணும். கிளிக் பண்றீங்க, கிளிக் பண்ணா ஃபில் ஆயிடும். ஃபில் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும், செலக்ட் டீசெலக்ட். உங்களுக்கு ஷார்ட்கட் கீ நல்லா முடியும்னா கண்ட்ரோலோட டிஎக்ட் செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீசெலக்ட் ஆயிடும். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம். அவ்வளவுதான், ரைட். இப்ப பாருங்க, இப்ப எனக்கு இந்த ஆப்ஜெக்டை மூவ் பண்ணணும்னா அந்த இருக்கு மூவ் டூல், தென் மூவ் டூல் எடுத்து இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி செப்பரேட்டா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நமக்கு போடுறது தனி லேயர் ஒன்று போடுறோம். இப்போ இன்னொரு ஆப்ஜெக்ட் ஒன்று ட்ரா பண்ணணும்னா இன்னொரு லேயரை போட்டு அந்த ஆப்ஜெக்டை ட்ரா பண்ணணும். நான் இதை கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது இது இந்த மாதிரி வட்டம் ஒன்று வரைகிறேன். சும்மா நான் வரைகிறேன். இப்போ வட்டம் ஒன்று வரைகிற நேரம் இப்போ ஃபோட்டோஷாப்ல எப்படி சாரி கொரோடோல நம்ம பார்த்தா கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இதுல வந்து ஷிஃப்ட் கீயை ப்ரெஸ் பண்ணிட்டு வரும். இப்போ சின்ன வட்டம் ஒன்று வரைகிறேன். வரைஞ்சிட்டு எதுக்கு கலர் ஒன்று ஃபில் பண்றதா தான் எப்படி ஃபில் பண்றது, அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஃபில் ஆகிருக்கு இந்த கலர். இப்போ என்ன கரண்டா இருக்கு இந்த கலர் இருக்கு. உங்களுக்கு வேற ஒரு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா இந்த கலர் பேலட்ல போயிட்டு இந்த மாதிரி மீட்டர்ல போய் சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான கலரை சேஞ்ச் பண்ணி நான் வந்து மஞ்சளை கொடுக்குறேன். ஏதாவது ஒரு கலர் மஞ்சளை கொடுத்துட்டு பெயிண்ட் பேலட் டூல் எடுத்து கொடுத்தோம்னா ஃபில் ஆகிடும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் செலக்ட்ல போயிட்டு டீசெலக்ட், அவ்வளோதான். இப்போ இதை வந்து இழுக்கணும் நாங்கள் டிக்கெட்டு மூவ் டூல செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஆப்ஜெக்டை தான் எனக்கு இழுக்கிறேன். இந்த ஆப்ஜெக்டை இழுக்கணும்னு எப்படி பண்றதுன்னா, இப்போ நீங்க எந்த ஆப்ஜெக்டை இந்த வட்டத்தை ட்ரா பண்ணது எது, இந்த லேயர்ல வட்டத்தை ட்ரா பண்ணிக்கணும். உங்களுக்கு வேணா இந்த பாத்தீங்கன்னா விளங்கு, ரைட். இப்போ எனக்கு இதை மூவ் பண்ணணும்னா இந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு இதை மூவ் பண்ணலாம். இதை மூவ் பண்ண இல்லாது, ஏன்னா டிரெக்டா நீங்க ஒண்ணுமே கொடுக்கல, இந்த மூவ் பண்ற நேரம் ஒண்ணுமே செய்யலாது. நீங்க செப்பரேட் லேயர் போட்டனால பாருங்க
இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு சிம்பிளா உங்களுக்கு வந்து இந்த லேயர் எந்த லேயர்னு பார்த்துக்க தேவையில்ல. நீங்க இதை ரைட் கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் எது 2 பாத்தீங்கன்னா தெரியும். இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த லேயர் என்ன 1. இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியது. இதை ரைட் கிளிக் பண்ணுங்க லேயர் 2. இப்போ நீங்க இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். எனக்கு 1 மூவ் பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்றேன் லேயர் 1 இந்த மாதிரி மூவ் பண்ணலாம். ரைட். இது விளங்குச்சா உங்களுக்கு? விளங்குச்சு சார், விளங்குச்சு. மனோகரன் என்ன கதை? விளங்குச்சு சார். ஏதாவது சந்தேகம்? இல்ல சார். ரைட். சின்ன விஷயம் தான். அதுல செய்யற நேரம் நமக்கு வந்து ஒண்ணுமே தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்கலா லேயர்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும். இதுல அப்படி கிடையாது. உங்களுக்கு லேயர்ஸை போட்டா தான் மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி. ரைட். இப்ப எனக்கு இந்த லேயர்ஸை கிரியேட் பண்ணிட்டேன். இந்த லேயர்ஸ் எனக்கு வேணாம், எனக்கு இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் எனக்கு டிலீட் பண்ணணும்னா இந்த லேயரை செலக்ட் பண்றீங்க. இந்த லேயர் கிரியேட் பண்றது இங்கிட்ட பாருங்க ஒரு டிலீட்னு ஒன்று. இதை கிளிக் செலக்ட் பண்ணோம்னா டிலீட் பண்ணவான்னு கேட்கும். எஸ் கொடுத்தா டிலீட் ஆயிடும். அதே மாதிரி ரெண்டாவது டிலீட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கீழே ஒன்று இந்த ஆப்ஷன்ல டிலீட் பண்ணலாம். இல்லைன்னா சும்மா அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு டிலீட் கீ உங்க கீபோர்ட்ல ப்ரெஸ் பண்ணா ஒரே டைம்ல ரிமூவ் ஆயிடும். இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று கேட்காது. டூ யூ வாண்ட் டு ரிமூவ் அந்த மாதிரி எல்லாம் மெசேஜ் வராது. டிரெக்டா டிலீட் ஆயிடும். 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று உங்க கீபோர்ட்ல டிலீட் லேயரை செலக்ட் பண்றீங்க, கீபோர்ட்ல டிலீட் பண்றீங்க. இல்லைன்னா அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு உங்களோட லேயர் கிரியேஷனுக்கு பக்கத்திலே பாருங்க டிலீட் ஒரு சின்ன ஒரு குப்பை இது மாதிரி இருக்கு, பக்கெட் மாதிரி இருக்கு. குப்பை போடுற பக்கெட் மாதிரி ஒரு ஐக்கன் இருக்கு பாருங்க. அந்த பக்கெட்டை கிளிக் பண்ணாவும் டிலீட் ஆயிடும். ஓகே, இந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி செய்யலாம். இல்லைன்னா லேயர்ல போயிட்டும் நீங்க டிலீட் பண்ணலாம். இந்த மாதிரி லேயர்லயும் போயிட்டு டிலீட் பண்ணலாம். இந்த பாருங்க, இந்த மேல இந்த லேயர் ஆப்ஷன் இருக்கு. இதெல்லாம் போயிட்டு டிலீட். இந்த லேயர் செலக்ட் பண்றீங்க, லேயர் டிலீட். இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு டாக்குமெண்ட் ஒன்று ஓப்பன் பண்றேன். சேவ் பண்ணல, செலக்ட் பண்ணிட்டு சேவ் பண்றது எப்படி அப்புறம் சொல்லி தரேன். இதை நோன் கொடுத்துட்டு ஃபைல் நியூ இன்டர்நேஷனல் பேப்பர்லயே வச்சுட்டு ஓப்பன் பண்றேன். ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த இதுக்கு வந்து ஃபுல்லா ஒரு கிரேடியன்ட் கலர் ஒன்று கொடுக்குறேன். என்ன கலர்? கிரேடியன்ட் கலர். சாரி, ஒரு கலரை வந்து இந்த பேஜுக்கு ஃபுல்லா ஃபில் பண்ண போறேன். இப்போ இந்த பேஜ் என்ன கலர்ல இருக்கு? நமக்கு ஒயிட் கலர்ல இருக்கு. இந்த பேஜுக்கு கலரை மாத்தணும்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா இந்த உங்களுக்கு தேவையான கலரை நான் சூஸ் பண்றேன். என்ன கலர் வேணும்? என்ன கலர் வேணும் எனக்கு? இந்த சிவப்பு வேணுமா? சிவப்பு செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து இந்த பெயிண்ட் பக்கம் இந்த டூல்ல போயிட்டு செலக்ட் பண்ணி ஓகே பண்ணீங்கன்னா ஃபில் ஆயிடும். இப்படி இது ஒரு முறை, ரைட்? இப்படி ஒரு முறையில செய்யலாம். ஓகே, இதை வந்து நான் வந்து திரும்ப அன்டூ பண்றேன். அன்டூனா என்னது? திரும்ப அதை முன்னுக்கு இருக்க அப்ப கண்ட்ரோல்ஸ், அதாவது ஷார்ட்கட் கீ. இப்போ நீங்க வேர்ட்ல எல்லாம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒரு டெக்ஸ்ட் ஒன்று டைப் பண்ணிட்டீங்கன்னா அதுல திரும்ப பேக் போறதுக்கு வந்து என்னது பிழைகளை ஏற்படுத்தி கண்ட்ரோல் பிளஸ் Z அடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் கண்ட்ரோல் பிளஸ் Z. அதாவது ஒருத்தர் தான் இது பண்ணலாம், ரைட்? இந்த பண்ணா இது பேக் போயிடும், ரைட்? இது ஒரு முறை. ஓகே, என்ன கலரை சூஸ் பண்றீங்க? இந்த பெயிண்ட் பேக்கெட்ல இந்த சூஸ் பண்ண கலரை கொண்டு போய் உங்க பேஜுக்கு ஃபில் பண்றீங்க. இன்னொரு முறை இதுல என்னன்னா லேயர்ஸ்ல போயிட்டு, ரைட்? லேயர்ஸ்ல போயிட்டு நியூ ஃபில் லேயர். இதுல பாருங்க சாலிட் கலர். இந்த ஒரு கலரை மாறி ஒரு கலர் மட்டும் இருக்கிறதுக்கு நம்ம சொல்றது போட்டோஷாப்ல சாலிட் கலர். இப்போ இந்த சாலிட் கலரை கிளிக் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு லேயர் ஒட்டோவா கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகி தான் ஃபில் ஆகும். பாத்தீங்கன்னா ஒட்டோவா கிரியேட் ஆகி ஃபில் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான கலரே உங்களுக்கு தேவையான மாதிரி இங்க பாருங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம். இதுலயே மாதிரி அதுல எல்லாம் அப்படி இல்லை, டிரெக்டா ஃபில் ஆகிட்டு போகும். இந்த பேஜிலேயே உங்களுக்கு வச்சு உங்களுக்கு தேவையான கலர் எப்படி என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி நீங்க தீர்மானிச்சு கொள்ள முடியும். இந்த ஆப்ஷன் மூலியமா இந்த முதல்ல உள்ள ஆப்ஷன்ல செய்ய இயலாது. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கலர் மீட்டர்ல அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலர் இந்த மாதிரி சூஸ் பண்றேன்னா உங்களுக்கு பாருங்க பேஜ்ல வந்து இதை கொஞ்சம் இங்கிட்ட எழுதி வச்சுக்கிறீங்க.
பாருங்க பேஜில் வந்து உங்களுக்கு அதே டைம்ல வந்து அவுட்புட்டையும் காணக்கூடியதா இருக்கும். மூவ் பண்ற நேரம் கிளிக் பண்ற நேரம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டையும் காணக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு காணக்கூடியதா இருக்கும். மூவ் பண்ற நேரம் பாருங்க அவுட்புட்டும் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். தேவையான மாதிரி இந்த மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே, இதை எனக்கு வேணுங்கிறது ஓகே பண்ணுறோம். சொல்லுங்க. எப்படி சார் லேயர்ல போயிட்டு எதுக்கு சார் போகணும்? இருங்க சொல்லிட்டேன். நான் டிலீட் பண்றேன். லேயர் வேணா எழுதி வச்சுக்கிறேங்க. நியூ ஃபில் லேயர். லேயர் நியூ ஃபில் லேயர். solid color. ஓகே சார். கிளிக் பண்ணோனே இப்படி ஒரு வரும். அதாவது இது என்னன்னா நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்றேன்னு சொல்லுது. நம்ம லேயர் ஒன்று கிரியேட் பண்ணவே தேவையில்லை. இது ஆட்டோவா இந்த ஆப்ஷன் மூலியமா ஒரு லேயர் ஒன்று கிரியேட் ஆகும். ரைட், ஒரு நேம் ஒன்று கொடுத்தா கொடுக்கலாம், நேம் கொடுக்காம விட்டா அதே இந்த மாதிரி நேம்ல கிரியேட் ஆயிடுச்சு. கலர் ஃபில் பண்ணு சொல்லி முதல்ல லேயர் பேர் ஒன்று அதில் நீ கிரியேட் பண்ற நேரமே வந்துச்சு, அந்த பேர்ல கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு என்ன ஒரு ஆப்ஷன் என்னன்னா, உங்களுக்கு தேவையான கலர் இந்த மாதிரி ப்ரிவியூ பார்த்துக்கிட்டே செய்யலாம். இந்த என்ன கலர் வேணுமோ இதுல இருந்து உங்களுக்கு சூஸ் பண்ணி, இந்த கலர் ஊதா கலரா, ஊதா கலர் இருந்தா சூஸ் பண்ண முடியும். இந்த கலர் மீட்டர்ல உங்களுக்கு கொண்டு போயிட்டு தேவையான கலர் இந்த மாதிரி மார்க் பண்ணி சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலர் சூஸ் பண்ணி இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுட்டு போகலாம். செஞ்சுட்டு ஓகே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பண்றோம். இது விளங்குச்சா? ஓகே சார். மாணவன் உங்களுக்கு ஓகே சார். ஏதாவது சந்தேகங்கள்? ஒண்ணும் இல்லை. ஓகே ரைட். இப்போ இந்த லேயரை டிலீட் பண்ணணும்னா என்ன பண்றது? இதை செலக்ட் பண்றீங்க, டிலீட் கீ அவங்க கீபோர்டில் ப்ரெஸ் பண்ணா டிலீட் ஆகிடும். ரைட், இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம்? ஒரு ஆப்ஜெக்டை மூவ் பண்றது பார்த்தோம், ஒரு லேயர் ஒன்று போட்டு எப்படி மூவ் பண்றதுன்னு பார்த்தோம். லேயர் போடாமல் மூவ் பண்ண இயலாது. இப்போ நம்ம கலர் ஒன்று ஃபில் பண்ற நேரம் நம்ம பார்த்தோம் எப்படின்னா, ஒரு பேஜ் கலர் மூவ் பண்ற நேரம் நான் ரெக்கமெண்ட் பண்ற ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன். லேயர்ல போயிட்டு பேக்ரவுண்ட்ல வச்சு இது பண்ணிடாதீங்க, லேசான வழி. லேயர்ல போயிட்டு நியூ ஃபில் லேயர் சாலிட் கலர். ரைட், அடுத்தது பாருங்க, சாலிட் கலருக்கு அங்கட்டும் ஒன்று இருக்கு பாருங்க, கிரேடியன்ட் ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு. ரெண்டாவது ஆப்ஷன் இருக்கு கிரேடியன்ட். ரைட், அந்த கிரேடியன்ட்டை வந்து இங்க நான் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு இங்க ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ரைட், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ரைட், இப்போ இதுல கிரேடியன்ட்ல பாருங்க, அதாவது கிரேடியன்ட்னா என்னன்னா ஒண்ணுக்கு மேற்பட்ட கலர்களோட கலவைகள் சேர்ந்தது தான் கிரேடியன்ட். இப்ப கிரேடியன்ட்டை வந்து இந்த இதுதான் ப்ரோக்ரஸ் பார். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வரும், நிறைய கலர்ஸ் இருக்கும். ரைட்ல நிறைய ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து மொதல் ப்ரீசெட்டை மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டை மட்டும் சூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிளிக் பண்ண போகாதீங்க. இது ஒவ்வொரு கலர்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டா. இது வந்து ப்ரீ டிஃபைன், இதை வந்து அவங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் வந்து நானே ஒன்று கிரியேட் பண்ண போறேன். அப்போ முதலாவது வந்து கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண அந்த மாதிரி வருது. ரைட், ஓகே. இது ஏன் இந்த ரெட்ல வருதுன்னா, நீங்க கொடுத்துருக்க கலர் வந்து இங்க வந்து ஃபில் கலர் வந்து ரெட்ல கொடுத்துருக்கனால வந்திருக்கு. ஓகே, இப்போ இதே வந்து நான் கேன்சல் பண்றேன். இதை கேன்சல் பண்றேன். இதுல வந்து நீங்க வேற இன்னொரு கலர் கொடுத்தீங்கன்னு இந்த மாதிரி, இப்போ இந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர் ஒன்று கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டு, இப்போ இதுல நீங்க வந்து லேயர்ல போயிட்டு நியூ ஃபில் லேயர் கிரேடியன்ட் அப்ளை பண்றதா இருந்தா உங்களுக்கு அந்த கலர்ல வரும். நான் கொடுத்த கலர்ல கிரேடியன்ட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வரும். ரைட், இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் கலர், இது வந்து லாஸ்ட் கலர். ரைட், இது ஃபர்ஸ்ட் கலர், இது லாஸ்ட் கலர். ரைட், இப்போ எனக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் கலர்னா இது இந்த கலர், லாஸ்ட் கலர்னா இது மேல உள்ள கலர்.
ஓகே, இது ஃபர்ஸ்ட் கலர், இது லாஸ்ட் கலர். நான் என்ன பண்ண போறேன்னா இதை கிளிக் பண்றேன். ரைட், ஃபர்ஸ்ட் கலர்னா இந்த கலர். இந்த கலர் எனக்கு சேஞ்ச் பண்ணணும்னா இந்த கலர். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒன்று பாருங்க, இந்த மாதிரி ஒரு சதுர ஷேப்ல இதை கிளிக் பண்ணாதான் இந்த கலர் ஆக்டிவ் ஆகும். இந்த கலரை சேஞ்ச் பண்றேன்னா இந்த சதுர வடிவத்தில் இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணாதான் இந்த கலர் ஆக்டிவ் ஆகும். நான் இதை கிளிக் பண்ணா இந்த கலர் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கலரை கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ண போறேன்னா எனக்கு தேவையான கலர் நான் சூஸ் பண்ணேன். என்ன கலர் வேணுமோ நான் சூஸ் பண்றேன். இப்போ எனக்கு தேவையான கலர் என்ன, ஊதா கலர். ஊதா கலர் வந்து எனக்கு தேவைன்னா ஊதா கலர் சூஸ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கலர் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே பண்றேன். ரைட், இப்போ அடுத்த கலருக்கு என்ன சூஸ் பண்றேன்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ண போறேன்னா வேற கலர். இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து நீல கலர் செலக்ட் பண்றேன். இப்போ நீல கலர் செலக்ட் பண்ணிருந்தேன்னா ஓகே பண்றேன். இப்போ ஓகே பண்ணிட்டு ஓகே பண்ணா இந்த மாதிரி கலர் வந்து இந்த மாதிரி ரெண்டுல இந்த மாதிரி கலர் வந்து இந்த மாதிரி மாறி ரெண்டு கலரை வந்து சூஸ் பண்ணி நான் வந்து ஒரு பேக்ரவுண்ட் டிசைன் ஒன்று அழகா செஞ்சிருக்கேன். இது விளங்குச்சா? திரும்ப செய்யணும். சொல்லுங்க. இந்த பிங்க் கலரோட ஒரு ஒயிட் கலர் மிக்ஸ் பண்றேன்னா ஒயிட் எப்படி சார் எடுக்கிறது? பிங்க் கலரோட ஒயிட் மிக்ஸ் பண்றதா? சார் இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணா திரும்ப அதே இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணி இந்த லேயர் இருக்கே இதை திரும்ப எடிட் பண்ணனா அந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணுங்க. அதே இதுக்கு வந்தது. சாரி, டபுள் கிளிக் பண்ணிருக்கேன். இதை ஓகே பண்றேன். சாரி, ரைட், நான் என்ன பண்ண போறேன் இப்ப ரைட், நான் முதல்ல இருந்தே போறேன். ரைட், இப்போ நான் வந்து இதை இப்போ நான் முதல்ல இருந்து போறேன் பாருங்க. லேயர், fill layer, gradient ஓகே பண்றேன். gradient ஓகே பண்றேன். ஃபர்ஸ்ட் இத ப்ரீசெட்டை செலக்ட் பண்றேன். லேயர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் கலருக்கு பிங்க் தானே உங்களுக்கு வேணும், பிங்கை கொடுத்துரு. ரைட், பிங்கை கொடுத்துட்டு உங்களுக்கு லாஸ்ட் கலருக்கு என்ன வேணும், ஒயிட் தானே வேணும். இந்த இது தானே லாஸ்ட், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த கலர்ல இந்த இருக்கு ஒயிட், இந்த இருக்கு ஒயிட், இதை கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே. சரியா? ஓகே சார், थैंक यू சார். விளங்குச்சா இது? ஓகே சார், விளங்குச்சு. ரைட், மனோகரன் உங்களுக்கு விளங்குச்சு சார். ரைட், ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் ஒன்று தாரேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒரு 7:35 மாதிரி. சரிதானே? ஓகேயா உங்களுக்கு தான்? ஓகேயா? ஹலோ, ஓகே சார். ஏன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் கொஞ்சம் கண்டினியூஸ்லியா வந்து இதை நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டு போறதுக்கு. அதனால ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி ஒரு பிரேக் கொண்டு இருக்கும். 7:35 மாதிரி திரும்ப நான் செய்வேன். ஓகே, லீவ் ஆகிட்டு ஜாயின் பண்ணுமாங்க? லீவ் ஆகிட்டு ஜாயின் பண்ணுமா? இல்ல இல்ல, இதுல இருங்க, நீங்க லீவ் ஆக வேணாம். சார், இது லீவ் ஆகலாம் இல்ல, இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு எத்தனை ஹவர் வேணாம் இதுல இருக்கலாம்.
சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? 2 பேர் இருக்கீங்களா? லீவ் ஆயிட்டீங்களா? இருக்கேன் சார். 2 பேர் இருக்கீங்களா? ஓகே. இருக்கிறேன். இப்போ இது உங்களுக்கு இந்த கிரேடியன்ட் எந்த வித பிரச்சனையும் இல்லை? இல்ல சார். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா திரும்ப நான் அதை அன்டூ பண்றேன். எனக்கு 3 கலர் ஆட் பண்ணணும்னா எப்படி ஆட் பண்றதுன்னா சிம்பிளா இதில் போயிட்டு லேயர் நியூ ஃபில் லேயர் கிரேடியன்ட் ஓகே பண்றேன். இதுல வந்து நீங்க வந்து கொடுக்குறீங்களா நீங்க 3 கலர் கொடுக்குற நேரம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ரீசெட் செலக்ட் பண்ணியாச்சு. ஒரு கலர் இருக்கு, 2 கலர் இருக்கு. இன்னொரு கலர் ஆட் பண்ணணும்னா பாத்தீங்கன்னா அப்படி மூவ் பண்ற நேரம் பாருங்க ஒரு கை அடையாளம் வருது. விளங்குதா? இதை மூவ் பண்ற நேரம் பாருங்க சும்மா ஒரு கை அடையாளம், சும்மா அது கிட்டத்துல கொண்டு போற நேரம் ஒரு கை அடையாளம் வருது. அப்போ ஒரு கிளிக் பண்ணா இன்னொரு லேயர் வந்து இங்கிட்ட இன்னொன்னு வேணும்னா இந்த கை அடையாளம் எங்கிட்ட கையடையாளம் வர நேரம் எந்த இடம் வேணுமோ எந்த இடத்துல இன்னொரு கேடியன் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு போன இந்த கையடையாளம் வந்து பாருங்க. இதை கிளிக் பண்ணா இன்னொரு கேடியன் வரும். எனக்கு இப்படி இழுத்துட்டு இப்போ இந்த இதுல எனக்கு கலர் ஒன்று ஃபில் பண்ணா இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலரை ஃபில் பண்ணிக்கலாம். எனக்கு ஊதா வேணும், ஊதாவை செலக்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு தேவையான கலரை செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இதுவும் ஓகே. இப்போ இந்த மாதிரி கலரை உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கலர்களை இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ரைட், இந்த மாதிரி செஞ்சுக்கணும். ஒரு கிரேடியன்ட் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். ஓகே, வெரி சிம்பிள். ரைட், எப்படி லேயர் நியூ ஃபில் லேயர் கிரேடியன்ட் ஓகே பண்றேன். இதை செலக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இதை செலக்ட் பண்றேன். இதை கிளிக் பண்ணிட்டு ரைட் 2 கலர் வந்துச்சு. இன்னொரு கலர்னா இன்னொரு இந்த கை அடையாளம் வரணும் ஒரு கிளிக். நான் செலக்ட் பண்ணிட்டு ஒரு கலரை மாத்துங்க, ஏதாவது கலர் நான் ஊதா போகிறேன். அதே மாதிரி இங்க கிளிக் பண்றீங்க, இன்னொரு கலருக்கு மாத்துறோம், அப்படி வேற இன்னொரு கலருக்கு மாத்துறோம். இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறோம். இப்ப பாருங்க இப்படி வந்ததுக்கு அப்புறம் இதுல பாருங்க ஒரு ஆங்கிள்னு ஒன்று இருக்கு. இப்போ இப்படித்தானே கிரேடியன்ட் வருது. உங்களுக்கு வேற மாதிரி ஏதாவது ஆங்கிள் மாத்தணும்னா இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கிள்னு சொல்லியிருக்கு. இந்த ஆங்கிள் நீங்க இப்படி இழுத்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இங்கிட்ட எடுத்தீங்கன்னா இப்படி வரும், இங்கிட்ட எடுத்தா இப்படி வரும். இந்த மாதிரி ஆங்கிளை நீங்க மாத்திக்கலாம். ரைட், அதே மாதிரி இங்க ஸ்டைல்லையும் நீங்க மாத்தலாம். இந்த லீனியர்னு இருக்கு, இதை வந்து ரேடியல் அடிச்சா இந்த மாதிரி இருக்கும் ஆங்கிள். இந்த மாதிரி ஒரு கிரேடியத்துக்கும் மாறும். ரைட், நார்மலா நம்ம லீனியர்லையும் ரேடியல்லையும் மட்டும்தான் சரி, இதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை. இந்த டைமண்ட் இந்த டைமண்ட் ஒரு டைமண்ட் ஷேப்புக்கு வரும். ரைட், இப்போ இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் வேலைகள். ஓகே, இப்போ லீனியர்ல நம்ம வச்சுக்குவோம். உங்களுக்கு தேவையான மாதிரி ஆங்கிளை மாத்திக்கலாம். ரைட், ஓகே, இந்த மாதிரி மாத்திக்கலாம். ஓகே, ரைட், ஓகே பண்ண இந்த மாதிரி வரும். ரைட், ஓகே. இப்போ நம்ம வந்து மோட்டோ இப்போ இதுலயும் பாருங்க ஒவ்வொரு டூலையும் வந்து என்னென்ன டூல்னு நீங்க வந்து படிக்கணும்னா உங்களுக்கு நான் வந்து டூலோட பேர் சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த டூலுக்கு மேல கிளிக் பண்ற கர்சரை கொண்டு போற நேரம் இதுலயும் காட்டுவாங்க. இந்த டூலுக்கு சொல்ற நம்ம மூவ் டூல் ஐக்கன் காட்டுவோம். ஐக்கன் வந்து பாப் ஆகும் இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா பரவாயில்ல, இதுக்கு சொல்ற நம்ம மூவ் டூல். இப்போ இந்த டூலை கிளிக் பண்ண இந்த டூல் என்னென்ன இருக்கு, ரெக்டாங்கிள், மார்க்யூ டூல், இந்த டூல்ஸ்லாம் இருக்கு. ஓகே, இப்போ இது வந்து லெஷர் டூல்ஸ். ரைட், இப்போ இதுகெல்லாம் வந்து ஒரு ஆப்ஜெக்டை கட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல்ஸ் தான் இது. இப்போ இது வந்து மூவ் பண்றதுக்கு இப்போ இதில் வந்து நம்ம இந்த டூலை பத்தி படிச்சோம், இதை பத்தி படிச்சோம். இது ரெண்டு தான் முக்கியம். இது நமக்கு தேவையில்லை, நம்ம தேவையான டூல்ஸ் வச்சு பார்ப்போம். ரைட், இது வந்து நம்மளுக்கு வந்து என்ன ட்ரா பண்றது, இந்த மாதிரி ஒரு ஷேப் நம்ம ட்ரா பண்ணலாம். ரைட், ட்ரா பண்றது எப்படி ட்ரா பண்றது, ஒரு இந்த மாதிரி ஒரு லேயர் ஒன்று போட்டு இந்த மாதிரி ஒரு இதை வரைஞ்சிட்டு கலரை நம்ம சூஸ் பண்றோம். என்ன கலர், பிளாக்கு. நம்ம பிளாக்னா பிளாக் வேணும்னா இந்த இப்போ நீங்க எந்த ஒரு டிசைன் நீங்க சூஸ் பண்ணாலும் பிளாக்கும் ஒயிட்டும் வந்து டிஃபால்ட்டா இருக்கும். அது இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இது எந்த கலரை நீங்க இப்படி எடுத்துட்டு போனாலும் பாருங்க இருக்குது, பாத்தீங்கன்னா இருக்குது. இப்போ எனக்கு வந்து பிளாக் வேணும்னா பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு இப்போ இதில் போயிட்டு செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணா இந்த மாதிரி வந்து பிளாக் வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் எனக்கு நான் இதை எப்படி இல்லாமக்கிறது, சிலெக்ட் டீசெலக்ட் பண்ண அந்த செலெக்ஷன் போயிடும். எனக்கு மூவ் பண்றேன்னா இந்த மாதிரி உங்களுக்கு மூவ் பண்ணிட்டு போகலாம். ஆப்ஜெக்டை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணலாம்.
உங்களுக்கு தேவையான மாதிரி பண்ணலாம். இப்ப இது என்ன கேள்விக்கு நான் இதை எடுத்தேன் திரும்ப. இப்ப நான் வந்து அடுத்த கேள்வி என்னன்னா, இப்ப இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி 2 கலர் ஆட் பண்றது, பேஜுக்கு எப்படி 2 கலர் ஆட் பண்றதுன்னு பார்த்தா இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி 2 கலர் ஆட் பண்றது. இதுல வந்து இதை போயிட்டுக்கிட்டு இப்படி ஆட் பண்றதோட நமக்கு லேசான வழி, இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் ஒன்று வரைஞ்சா நமக்கு செப்பரேட்டா ஒரு லேயர் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரி லேயர் ஒன்று கிரியேட் ஆயிரும். பாத்தீங்கன்னா லேயர் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. இப்ப இந்த லேயரை கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணு. ஓகே, இந்த லேயர் ஒன்று நீங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன ஒரு லேயர் ஒன்று போட்டு தான் இந்த ஆப்ஜெக்ட் நீங்க வரைஞ்சீங்க. வரைஞ்சதுக்கு அப்புறம் கலரை ஃபில் பண்ணிட்டீங்க. இந்த லேயரை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேயர் ஸ்டைல்னு சொல்லி ஒரு புது விண்டோன்னு ஓப்பன் ஆகும். ரைட், இந்த லேயர் ஸ்டைல்ன்ற விண்டோ வந்து ரொம்ப முக்கியம். இது ஒரு பாருங்க, இந்த லேயர் ஸ்டைல்ல வந்து நிறைய விஷயம் நம்ம செய்யலாம். ரைட், இதுல பாருங்க, எனக்கு இந்த கலரை மாத்தணும்னா இன்னொரு கலருக்கு இந்த லேஸ் ஃபில் பண்ணதுக்கு அப்புறமும் கலர் ஓவர்லேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலர் வேற கலருக்கு, இப்போ பிளாக்ல இருக்கிறத வந்து நீங்க வேற கலருக்கு மாத்தலாம். உங்களுக்கு தேவையான கலருக்கு மாத்தலாம். இப்போ எனக்கு நீளத்துக்கு மாத்தணும்னா நீளத்துக்கு நீளம் வந்து பின்னுக்கு பேக்ரவுண்ட் நீளம்னால விளங்காது. இப்போ உங்களுக்கு பச்சைக்கு மாத்தலாம், ஊதாவுக்கு மாத்தலாம். ரைட், இந்த மாதிரி எந்த கலருக்கு வேண்டாம் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களுக்கு மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட், இந்த மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ரைட், ஓகே, கலர் ஓவர்லே ஒரு கலரை மாத்திக்கலாம். இதே எனக்கு வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட கலர்களை மாத்தணும்னா என்ன பண்றது பாருங்க. கீழே கலர் ஓவர்லேக்கு கீழேயே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கிரேடியன்ட் ஓவர்லே. கலர் ஓவர்லேக்கு கீழே இருக்க இன்னொரு ஆப்ஷன் கிரேடியன்ட் ஓவர்லே. அப்ப இந்த கலர் ஓவர்லேன்ற டிக்க அன்டிக் பண்ணிட்டு நம்ம மூவ் பண்ணுவோம் இங்க கிரேடியன்ட் ஓவர்லே. ரைட், கிரேடியன்ட் ஓவர்லே நீங்க கிளிக் பண்ணாவே பாருங்க, உங்களுக்கு நீங்க இப்படி ஒரு கலர்ல இருக்கிறது வந்து 2 கலருக்கு மாறி காட்டு. ரைட், ஓகே. இப்ப இதுல வந்து பாருங்க, இந்த மீட்டர் இருக்கு. இதுல இதை கிளிக் பண்ணா உங்களுக்கு அந்த முதல்ல காட்டின மாதிரியே வரும். விட்டு ஒரு பேஜுக்கு நீங்க எப்படி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான். இங்க நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் கலர் ஒன்று கொடுக்குறேன். இப்போ இதை சூஸ் பண்ணிட்டு ஸ்டார்டிங் கலர் ஒன்று கொடுக்குறேன். என்ன கலர்? ஏதாவது கலர். இப்போ நான் வந்து வெள்ளையை கொடுத்தா வெள்ளை வரும். ஏதாவது கலர். இப்போ நான் வந்து நீலம் கொடுக்குறேன், டார்க் நீலத்தை கொடுக்குறேன். ஓகே பண்றேன். எண்டிங் கலருக்கு வந்து வேற ஒரு கலர். இதை கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கலர் கொடுக்குறேன், நீலம் கொடுத்துட்டு ஓகே பண்றேன். இதையும் ஓகே பண்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இதையும் ஓகே பண்றேன். இப்ப பாருங்க இந்த மாதிரி. ஓகே, ஒரு ஆப்ஜெக்டை வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணி, வெரி சிம்பிள், இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிட்டேன். ரைட், இது விளங்குச்சா? திரும்பி செஞ்சு காட்டணுமா? உங்களுக்கு விளங்காட்டி சொல்லுங்க, 2 பேர்லயும் ஒருத்தருக்கு ஏதாவது சந்தேகமா இருந்தா ஒருத்தவங்க சொல்றாங்க. ரைட், இப்ப அடுத்த விஷயம் இதுக்கு நாங்க பார்க்க போறது வந்து அவுட்லைன் ஒன்று கொடுக்குறது. அவுட்லைன் என்னன்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் கொரல் ரோல. அதாவது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு அவுட்லைன் வந்து நம்ம எப்படி கொடுக்குறது. அது எப்படி கொடுக்குறேன்னா, இந்த லேயரை டபுள் கிளிக் பண்றீங்க. இதுல பாருங்க ஸ்ட்ரோக்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்ட்ரோக்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரோக்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை டிக் பண்ணுங்க. இந்த ஸ்ட்ரோக்ன்ற விஷயத்தை டிக் பண்ணது மட்டும் இல்ல, சும்மா டிக் பண்ணா மட்டும் இல்ல. இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க, இப்ப இங்க இருந்தோம்னா இதை கிளிக் பண்ணாதான் ஸ்ட்ரோக்கு போகும். ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுங்க. இதை டிக் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த மாதிரி ஹைலைட் ஆயிடும். ரைட், ஹைலைட் ஆயிடும். ஹைலைட் ஆனதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, இது ஆப்ஷன், இதை நீங்க ஷேர் பண்ணணும். இதுல வந்து என்ன பண்ணணும்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ண பாத்தீங்கன்னா என்னது கருப்பு தான் இருக்குங்க. ஒரு கலரை வந்து இது இந்த சைஸை கூட்டணும்னா இப்ப கூட்ட பாருங்க ஸ்ட்ரோக் வந்து கூட்டும். ரைட், இப்போ ஸ்ட்ரோக் கலரை நீங்க மாத்தணும்னா அந்த கொரல் ரோல எல்லாம் மாறி போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு விண்டோவுக்கு போயிட்டு அதுக்கு ஒரு விண்டோவுக்கு போயிட்டு அதெல்லாம் தேவையே இல்லை. இது ஒரே விஷயத்துல எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸ்ட்ரோக் கலரை கூட்டணும்னா ஸ்ட்ரோக் கலரை கூட்டலாம். இதுல வந்து வேணா என்னது சாரி ஸ்ட்ரோக் சைஸை கூட்டணும்னா கூட்டலாம். ஸ்ட்ரோக் கலரை மாத்தணும்னா இந்த ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணி நீங்க மாத்தலாம். இப்ப இதையும் நீங்க அடுத்த கேட்கிற கேள்வி, இதுலயும் கிரேடியன்ட் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்பீங்க. 2 கலர் வந்து ஸ்ட்ரோக்கை கொடுக்கலுமா
கொடுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு ஃபில் கலர்ல கிரேடியன்ட் கொடுத்துட்டு இதுலயும் நீங்க வந்து ஸ்ட்ரோக்குக்கு வந்து ஃபர்ஸ்ட் கலருக்கு வந்து எனக்கு என்ன தேவை, ஸ்ட்ரோக் கலர் ரெட்டை கொடுக்குறேன். இந்த கலருக்கு வந்து நம்ம வேற ஒரு கலர் கொடுக்குறேன், மஞ்சள்னா ஏதாவது கலர். நான் மஞ்சளை கொடுத்தோம்னா இப்படி வரும். கொடுத்ததுக்கு அப்புறம் ஓகே பண்ணுங்க, இதையும் ஓகே பண்ண ஓகே பண்ணா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். விளங்குச்சா? ஸ்ட்ரோக் திரும்ப விளங்கப்படுத்தணுமா? சொல்லுங்க, விளங்கப்படுத்தணுமா? மாவகரன் விளங்குச்சா? மாணவன் உங்களுக்கு ஸ்ட்ரோக் கிரேடியன்ட் கொஞ்சம் விளங்கப்படுத்தணுமா சார்? ஓ சார், ஸ்ட்ரோக் கிரேடியன்ட் கொஞ்சம் இத டபுள் கிளிக் பண்றீங்க, ஸ்ட்ரோக் கிரேடியன்ட் கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார். சரி சரி. ஸ்ட்ரோக்குக்கு போறீங்க சரியா? இதுல போயிட்டு கலர் தான் நார்மலா இருக்கும். அப்படி ஸ்ட்ரோக்கு போனீங்கன்னா இதுல பாருங்க ஃபில் டைப்ல கலர் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து என்ன கிரேடியன்ட்டை சூஸ் பண்றீங்க. கிரேடியன்ட்டை சூஸ் பண்ணா இந்த மாதிரி ஒரு பார் ஒன்று வரும். ஓகே, இந்த பார்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு அதே மாதிரி தான் ப்ரீசெட்டை கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கலர் என்ன வேணுமோ அந்த கலர், ஃபர்ஸ்ட் கலர் என்ன வேணுமோ அதை சூஸ் பண்றீங்க. ஓகே பண்றேன். அடுத்தது லாஸ்ட் கலர் என்ன வேணுமோ அதை நான் சூஸ் பண்றேன். சூஸ் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ கிரேடியன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஓகே பண்ணோம்னா உங்களுக்கு கிரேடியன்ட் வரும். அதே மாதிரி நம்ம கிரேடியன்ட் ஸ்ட்ரோக்கை செலக்ட் பண்றீங்க, கிரேடியன்ட்டை செலக்ட் பண்றீங்க, இதே மாதிரி ப்ரீசெட்டை கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கலர் என்ன வேணுமோ அதை நீங்க ஆட் பண்றீங்க. அதே மாதிரி லாஸ்ட் கலர் என்ன வேணுமோ அதை நீங்க ஆட் பண்றீங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கலர் ஒன்று கொடுத்துட்டு ஓகே, எல்லாம் ஓகே கொடுத்துருக்கோம். விளங்கிச்சா? அப்படியே அதே ஆப்ஷன் தான், லேயரை டபுள் கிளிக் பண்ணாவே உங்களுக்கு வந்துடும் ஆப்ஷன் ஒன்று. அந்த டைம்ல ஸ்ட்ரோக்குக்கு போங்க. ஒரு கலர்னா கலரை கொடுத்துட்டு இந்த கலரை கொடுத்தீங்கன்னா ஒரு கலர் மட்டும் தான் எனக்கு வேணும் அவுட்லைன்னா கலரை சூஸ் பண்ணுங்க. ஒண்ணுக்கு மேற்பட்டது வேணும்னா கிரேடியன்ட் சூஸ் பண்ணுங்க. ரைட்? இப்ப நான் வந்து எல்லாம் வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட கலர் வந்து நம்ம ஸ்ட்ரோக்கு எல்லாம் கொடுக்கறது ஒரு கலர் மட்டும் தான் கொடுக்குறது. ரைட்? போட்டோஷாப்ல நம்ம யூஸ் பண்றோம் ஒரு கலர் மட்டும் தான். இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதுக்காக நான் காட்டுறேன் கிரேடியன்ட் சொல்லி. ரைட்? இதுதான் வந்து முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ரைட்? இப்ப நான் ஓகே பண்றேன். ரைட்? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து என்னன்னா, இப்ப வந்து இந்த டெக்ஸ்ட் டூல். இப்ப இந்த டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிட்டு இங்கன்னா நம்ம வந்து இந்த டெக்ஸ்ட் டூல் டீனா டெக்ஸ்ட் டூல்னா டைப் பண்றது. ரைட்? இந்த டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபாண்ட் எல்லாம் இருக்குங்க, எந்த ஃபாண்ட் வேணுமோ ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட்டை நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்கு. நான் பாப்பின்ஸ்ன்ற ஃபாண்ட்லேயே வச்சுட்டு இப்போ நான் டைப் பண்றேன் போட்டோஷாப். இப்போ வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ற நேரம் எந்த எழுத்துல டைப் பண்றது உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். மெயினா இதை பாருங்க. இதை விட இதை நீங்க கவனத்தில் செலுத்து. ரைட்? இப்போ இங்க பாத்தீங்கன்னா டி டூல் தான் டெக்ஸ்ட் டூல்னா டைப் பண்ற டூல். இதை செலக்ட் பண்ணோடனே பாருங்க அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் மேல வந்துருச்சு. இதுல வந்து என்ன கலர் நம்ம டைப் பண்ணா வரும்ன்றதை காட்டுறது தான் எனக்கு கொடுத்துருக்கு. என்ன கலர் வருது? கருப்பு. எனக்கு வேணுங்கிற கலருக்கு சூஸ் பண்ணலாம். இப்போ நான் வெள்ளை வேணும்னா வெள்ளையை சூஸ் பண்ணிட்டு நான் ஓகே பண்ணிட்டு டைப் பண்ணலாம். போட்டோஷாப் டைப் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பாருங்க இது வந்து டைப் பண்றதுக்கு மட்டும் தான் அந்த டூல் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஒண்ணுமே மூவ் பண்ண இயலாது. அப்ப அந்த மூவ் டூல் இதை கிளிக் பண்ணா மூவ் பண்ணலாம். ரைட்? இவ்வளவுதான் விஷயம். ரைட்? இப்போ நான் திரும்ப இதை செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த லேயர்லாம் திரும்ப நான் ரிமூவ் பண்றேன். எனக்கு வந்து இந்த இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ நான் ஏன் இந்த ஏ பிரஸ் பண்ற நேரம் ஏன் லேயர் ஒன்றும் போடல, அது உங்களுக்கு விளங்கணும். ஏன்னா சில டூல்களுக்கு வந்து லேயர் வந்து ஆட்டோவா கிரியேட் ஆகும். இந்த இதுகளுக்கெல்லாம் லேயருக்கு வந்து ஆட்டோவா கிரியேட் ஆகாது. நம்மளே கிரியேட் பண்ணிட்டு நம்ம செய்யணும். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்றேன், ஆட்டோவா லேயர்ஸ் கிரியேட் பண்ண அதை நம்ம பிறகு பார்ப்போம். இப்போ இந்த டெக்ஸ்ட் டூல்ல நம்ம டைப் பண்ற நேரம் நமக்கு வந்து லேயர் ஒன்று போட தேவையில்ல. லேயர் ஆட்டோவா கிரியேட் ஆகும். பாருங்க, டெக்ஸ்ட் டூலை கிளிக் பண்றேன்.
கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே பாருங்க ஒர்க் ஸ்பேஸ்ல வச்சோன்னீங்க பாருங்க லேயர் பேலட்ல எப்படி லேயர் ஒன்று கிரியேட் ஆகுது. இது வச்சோன்னே பாருங்க இந்த லேயர் ஒட்டோவா வந்துருச்சு, பிளாங்கா தான் இருக்கு. நீங்க இப்போ போட்டோஷாப்னு டைப் பண்ற நேரம் எந்த இதுல டைப் ஆக போகுது, இந்த கலர் தான் டைப் ஆக போகுது. இப்போ போட்டோஷாப்னு டைப் பண்ற நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி வரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க மூவ் டூல கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்க மூவ் பண்ணக்கூடாது இடத்துக்கு அங்கிட்ட இங்கிட்ட நீங்க இந்த மாதிரி கொண்டு செல்லக்கூடியதா இருக்கும். ஒரு சிம்பிளா இந்த மாதிரி மூவ் பண்ணக்கூடியதா இருக்கும் போட்டோஷாப். ரைட், வெரி சிம்பிள். இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கலாம். ஓகே, வெரி சிம்பிள். இப்போ எனக்கு டெக்ஸ்ட்டுக்கும் எனக்கு வந்து கலர் ஒன்று அப்ளை பண்ணணும்னா எப்படி அப்ளை பண்றது? இப்போ டெக்ஸ்ட்டுக்குனா இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம கலர் ஒன்று அப்ளை பண்றோம்னா எப்படி அப்ளை பண்றது? அது எப்படின்னா, அதாவது இந்த கலர் சாரி இந்த டெக்ஸ்ட்டுக்கு நம்ம வந்து கலரை மாற்றணும்னா எப்படி மாற்றுது சொல்லுங்க பார்ப்போம். மாணவன் சொல்லுங்க பார்ப்போம், இந்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கலரை மாற்றுறதுன்னு. சார் டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணி பெயிண்ட் எடுத்து அது மேல வைக்கணுமா சார்? இப்போ நம்ம இதுக்கு லேயருக்கு எப்படி நம்ம செலக்ட் பண்ணோம், லேயருக்கு எப்படி மாற்றணும் கலர், அதே ப்ராசஸ் தான். வனிதா சொல்லுங்க எப்படின்னு. சார் சொல்லுங்க. டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு சார் கலர்ஸ் போடலாம் தானே சார்? இந்த டெக்ஸ்ட் லேயர் இது வந்து டெக்ஸ்ட் இல்ல, டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணா இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்றது. லேயர்னா டெக்ஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணு. டபுள் கிளிக் பண்ணா முதல்ல நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு இனி இப்ப எப்படி சேஞ்ச் பண்றது? ஒரு கலர் தான் எனக்கு வேணும். அப்ப என்னது, கலர் ஓவர்லேயா கிரேடியன்ட் ஓவர்லேயா? கலர் ஓவர்லே. கலர் ஓவர்லேயே கிளிக் பண்ணு. கிளிக் பண்ணா நம்ம ஹைலைட் ஆயிரும். இதுல போயிட்டு உங்களுக்கு தேவையான கலரை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். வேணா பச்சை, நீலம் வேணா நீலம், கருப்பு வேணா கருப்பு, இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணலாம். ரைட், ஒரு கலர். அதே மாதிரி தான் இதுல வந்து ஒண்ணுக்கு மேற்பட்ட கலரை சேஞ்ச் பண்ணணும்னா நீங்க வந்து கிரேடியன்ட் கிளிக் பண்ணுங்க. கலர் ஓவர்லே அன்டிக் பண்ணிட்டு கிரேடியன்ட் கிளிக் பண்ண பாருங்க, ரெண்டு கலர் வந்துச்சு. அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு கலரை வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான கலரை இந்த மாதிரி அதே மாதிரி ஆப்ஷன். இது வேணாங்கச்சா சார்? எக்ஸ்கியூஸ் சார், டெக்ஸ்ட்க்கு அவுட்லைன் போடலாமா சார்? அவுட்லைன் போடலாம். எப்படி போடுறது? அதே மாதிரி தான் ப்ராசஸ் சொல்லுங்க. டபுள் கிளிக் பண்ணிட்டு லேயரை அவுட்லைன் போடுறதுக்கு ஸ்ட்ரோக் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னே பாருங்க ஸ்ட்ரோக் ஆட் ஆயிருக்கும். இதை பார்த்தீங்கன்னா சைஸை கூட்ட நேரம் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரோக் கலர் வருது பாருங்க. இல்லை உங்களுக்கு கலரை வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தேவையான அவுட்லைனை எனக்கு கொடுத்துக்கலாம். ரைட், கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு டெக்ஸ்ட் அவுட்லைன் சைஸ் பார்த்தீங்கன்னா கூட இருக்குது, குறைக்கிறேன்னா இதில் குறைக்கலாம். இந்த மாதிரி குறைச்சிக்கலாம். குறைச்சி இந்த மாதிரி கரெக்ட். ரைட், இப்போ எனக்கு வந்து இந்த கிரேடியன்ட் வந்து எனக்கு பிடிக்கல மாற்றணும்னா திரும்ப கிரேடியன்ட் ஓவர்லேக்கு போயிட்டு இதில் போயிட்டு நீங்க கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி ஏதாவது கலருக்கு மாற்றி சேஞ்ச் பண்ணி ஓகே. ரைட், இப்போ எனக்கு கிரேடியன்ட் ஓவர்லே வேணாம், எனக்கு வந்து கலர் ஓவர்லே மட்டும்தான் வேணும் அப்படின்னா அப்படியும் நீங்க இதை வந்து நீங்க கலர் ஓவர்லேக்கு மாத்திட்டு இதை கிரேடியன்ட் ஓவர்லே அன்டிக் பண்ணிட்டு இப்போ கலர் ஓவர்லேல எனக்கு ஒரு கலர்ல மட்டும் நான் செஞ்சுக்கிறேன்னா இந்த மாதிரி கலர் ஓவர்லே மாற்றிக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ எனக்கு கலர் ஓவர்லேல வச்சுட்டு எனக்கு ஸ்ட்ரோக் கொடுக்குறேன்னா ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரோக் வந்து என்னது கலர் வந்து என்னது கருப்பை சூஸ் பண்ணிட்டு ஓகே பண்ணிட்டு உங்களுக்கு தேவையானது மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே,
இது விளங்குச்சா? திரும்ப செய்யணுமா? இதுல ஏதாவது டவுட் இருந்தா? இல்ல சார், ஒண்ணுமே இல்லை, ஒரு பிரச்சனை, சின்ன விளங்குச்சு சார். நீங்க கிரேடியன்ட் ஓவலையில வச்சிருக்கீங்க, எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு பிடிக்கல கிரேடியன்ட் ஓவலை அப்ளை பண்ணி வச்சிருக்கீங்க. இந்த கிரேடியன்ட் ஓவலையில கலர் ஓவலையை எடுத்துக்கிட்டு எனக்கு இது பிடிக்கலன்னு என்ன செஞ்சு இதை அன்டிக் பண்ணிட்டு கலர் ஓவலையை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இப்போ ஸ்ட்ரோக் கொடுத்துருக்கீங்க, எனக்கு ஸ்ட்ரோக் தேவை, என்ன பண்றீங்க, இதை அன்டிக் பண்ணிட்டீங்க, ஸ்ட்ரோக் போயிடும். செலக்ட் ஆனா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வேலை செய்யும். அன்டிக் பண்ணா அந்த செலெக்ஷன் போயிடும். இந்த மாதிரி செலெக்ஷன் ஆகிருந்தா மட்டும் அந்த ரைட்ன்ற அடையாளம் இருந்திருந்தா மட்டும்தான் அந்த ஆப்ஷன் வேலை செய்யும், இல்லைன்னா ஒர்க் பண்ணாது. இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. மனோகரன் விளங்குச்சா? மனோகரன் விளங்குச்சு சார். வனிதா உங்களுக்கு விளங்கிடுச்சா? சார் விளங்குச்சு. ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்ல அவுட்லைன் போடுறது? இல்ல சார், கிளியரா இருந்துச்சு. ரைட். ஓகே, போட்டோஷாப் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க தானே வனிதா? சார் மெஷின்ல இருக்கு. ரைட். இப்போ இதுக்கான ரெக்கார்டிங்கை நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ஷேர் பண்ணி விடுறேன். ஓகே சார். ஓகே, அப்ப இன்னைக்கான கிளாஸ் நம்ம ஒரு 1 hour இன்னைக்கு கிளாஸ் செஞ்சுட்டு ஒரு 1 hour மாதிரி இப்படி பார்ப்போம் போட்டோஷாப் கிளாஸஸ் வந்து. ஓகே ரைட். இனி நம்மளோட கிளாஸ் இருக்கு ஃப்ரைடே 7 o'clock. ரெக்கார்டிங் வந்து நான் வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், உங்களுக்கு பார்த்து படிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். இப்போ இன்னைக்கு செஞ்ச எக்ஸசைஸ் உங்க மனசுல இருக்கிற நேரம் இதை வந்து இன்னைக்கு நைட் வந்து என்னென்ன எக்ஸசைஸ் நான் என்ன செஞ்சேனோ அதை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதை வந்து நீங்க செஞ்சு பாருங்க. ரைட். நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்றேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.